இங்க நார்மல் டெலிவரி ஆயிருச்சு. எபிசியாட்டமி கொடுத்து சூச்சர் போட்டிருப்பாங்க. அந்த பெயினை எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்படியா? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இப்படி கிடையாது. நம்பர் 1, யூரின் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரையா வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்டா ஒரு 4 hours 5 hours ஒன்ஸ்க்கு பேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 24 hours ஈவன் நீங்க ஐஸ் பேக்கிங்ஸ் துணியில wrap பண்ணி ஒரு 10 minutes 15 minutes கான்டாக்ட்ல வச்சீங்கன்னா பெயின் கொஞ்சம் குறையும். நம்பர் 3, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காதீங்க. உட்காரும் போது சாஃப்ட் பில்லோஸ், டோனட் குஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, சிட்ஸ் பாத் ஃபாலோ பண்ணுங்க. சிட்ஸ் பாத் அப்படிங்கிறது ஒரு அகலமான ஹைட் கம்மியான கண்டெய்னர்ல வார்ம் வாட்டர் ஊத்தி அதுல கொஞ்சம் பீட்டாடின் சொல்யூஷன் ஒரு 5 ml ஒரு 10 ml ஆட் பண்ணி உங்களோட அந்த எபிசியாட்டமி போட்ட அந்த புண்ணு இருக்கிற இடம் அந்த தண்ணியில படுற மாதிரி ஒரு 5 minutes மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் நீங்க உட்கார்ந்து எந்திரிக்கலாம். இதை வீட்லயே நீங்க பண்ணலாம். நம்பர் 5, கான்ஸ்டிபேஷன் ஆகாம பாத்துக்கணும். ஸோ மோஷன் போகும்போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. பண்ணனா ஸ்டிச் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. நம்பர் 6 பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 weeks ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பெல்விக் டைட்டனிங் எக்ஸசைசஸ், அதாவது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட மசில்ஸ் வந்து டைட்டனிங் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபீவரோ இல்ல இந்த சூச்சர் போடுற இடத்துல பெயின் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, வீக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அதுல இருந்து டிஸ்சார்ஜ் வருது, சீல் மாதிரி இருக்கு, வாடை அடிக்குது, சடனா உட்கார முடியல, சடனா நடக்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நிறமாது நிலவே வா, நடைபோடு மெதுவா மெதுவா.